எஸ் கைஸ், பை த வே நான் தான் உங்கள் சீரன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரன் 2.0 சிசி தான் பார்க்க போகிறோம். சீரன் யாருன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் நான் தான். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு சிசி பண்ணியிருந்தோம். அந்த சிசி பயங்கரமான ஒரு ஹிட்டுன்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் இன்னுமே இந்த சிசி யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அதோட செகண்ட் சிசின்னு சொல்லலாம். இந்த சிசி லவ் எடிட் ஆர் பேடாஸ் எடிட் எந்த எடிட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பஞ்சியாக இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாகவே, நீங்கள் நார்மலாக இருந்தாலே கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவே தெரியும். ஆனால் இதில் வந்து குவாலிட்டி வீடியோஸ் ஆட் பண்ணுங்கள். லோ குவாலிட்டி வீடியோஸ் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்கும் அதோட அவுட்புட். ஸோ வந்து நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் 720 ஆர் 1080p மேலே இருக்கிற நல்ல பிக்சல்ஸ் இருக்கிற வீடியோஸ் ஆட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் கேஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, இந்த சிசி வந்து நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து டுட்டோரியலில் சொல்ல போகிறதில்ல, ஒரு பிரேக் டவுன் மாதிரி காமிச்சிட்றேன். ஸோ டுட்டோரியலில் போட்டால் ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட சேம் சிசி கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக பிரேக் டவுன் மாதிரி பண்ணிடுறேன். ஆல்ரெடி 2 டைம் ட்ரை பண்ணேன், சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ வந்து அதே மிஸ்டேக் நீங்களும் வீடியோவில் பண்ணிட்டு, நான் வீடியோவில் தப்பாக சொல்லி நீங்களும் அதே சிசி மேக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த சிசி கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ பிரேக் டவுன் மாதிரி பண்ணுறேன், அதை வந்து அப்படியே நீங்களும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எஸ், இந்த சிசி தான். ஃபஸ்ட்டு வந்து வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே நேம் கொடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் பேஸில் வந்து என்ன இருக்குன்னா, எஃபெக்ட்ஸ் போங்க. எஃபெக்ட்ஸ் போனதுக்கப்புறம் ஆட் எஃபெக்ட் போய்ட்டு காப்பி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒன்றுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. தென் காஷன் பிளர் ஆட் பண்ணுங்கள். காஷன் பிளரோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 4.75 வரைக்கும் வச்சுருக்கிறேன். நீங்களும் 0.475 வச்சுருக்கிறேன். ஸோ நீங்களும் 0.475 வச்சுக்கோங்க. தென் எக்ஸ்போசர் அண்ட் காமா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 இருக்கும், 1.00 இருக்கும். நீங்கள் கம்மி பண்ணி -0.77 வரைக்கும் கொண்டு வந்துக்கோங்க. ஓகேங்களா? காமா அண்ட் ஆஃப்செட் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். எக்ஸ்போசர் மட்டும் -0.77 வரைக்கும் கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் வீடியோ வந்து ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. ஒப்பாசிட்டி போனதுக்கப்புறம் சப்ட்ராக்ட்னு இருக்கும், அது கொடுத்துருங்க. இப்போவும் வீடியோ ஒரு மாதிரி பிளாக்காக தான் இருக்கும். தென் எக்ஸாம்பிள் காட்டுறேன். எஸ், இந்த மாதிரி பிளாக்காக இருந்திருக்கும். தென் நீங்கள் ஒயிட் ஓவரில் ஆட் பண்ண போகிறீங்க. எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஃபஸ்ட் வந்து நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. இது மாதிரி 3 டாட் கொடுத்து ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கலர் அண்ட் ஃபில் போயிட்டு ஒயிட் இது இப்படி மாற்றிக்கோங்க. தென் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போயிட்டு எஸ் கான்ட்ராஸ்ட்டில் போயிட்டு ஓவர்லே கொடுத்துருங்க. லைக் திஸ். இதே தான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதை டிலீட் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணி விட்டுறேன். எஸ், ஒயிட் ஓவர்லேயே முடிஞ்சிச்சு. தென் ஷார்பன் அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்குறேன். இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி சேம் டைப்பில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஷார்பன் போயிட்டு எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போனதுக்கப்புறம் காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கிரேடியன்ட் ஓவர்லே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் கலர் வந்து ஃபஸ்ட் வந்து ஒயிட், தென் பிளாக். வேறு எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை, அப்படியே எல்லாத்தையுமே விட்டுருங்க. தென் கிரேடியன்ட் ஓவர்லே முடிஞ்சிச்சு. தென் எக்ஸ்போசர் அண்ட் காமா ஆட் பண்ணிட்டு அதில் வந்து -0.77 தரணும். இதில் வந்து +0.79 வைக்கிறோம். எஸ், +0.79 வச்சுக்கோங்க. தென் காமா அண்ட் ஆஃப்செட் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. தென் ஷார்பன் ரேடியஸ் 1.0 அண்ட் வந்து ஸ்ட்ரென்த் வந்து 1.03 வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னுமே ஷார்ப்பாக இருக்கும் வீடியோஸ். இந்த ஷார்ப்புன்ற தான் ரொம்பவே முக்கியம். அப்போ தான் வீடியோஸ் வந்து நல்லா ஷார்ப்பாகவும் கிறிஸ்பியாகவும் தெரியும். ஓகேங்களா? தென் இதையும் ஆன் பண்ணிக்கிறேன். தென் ஹேஸ் ஃப்ளர் சேம் திங் தான், இதே மாதிரி தான். கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் எப்பவும் போல் மேக்ஸிமம் எல்லா லேயர்லையுமே காப்பி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ சேம் லைக் திஸ் காப்பி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதே தான் ஹேஸ் ஃப்ளேர்லையும் பண்ணியிருக்கிறேன். காப்பி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆட் எஃபெக்ட் போயிட்டு ஸ்ட்ரெச் செக்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், சர்ச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் செக்மெண்ட்னு இருக்கும். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆங்கிள் வந்து 0.0 வச்சுக்கோங்க. தென் ஸ்ட்ரெச் வந்து கிட்டத்தட்ட 318 வரைக்கும் வச்சுக்கோங்க.
ஓகேங்களா. எஸ் 318 வரைக்கும். அப்புறம் ஆஃப்செட் ஸ்மூத்திங் எல்லாமே 0ல் தான் இருக்கும். ஸோ அப்படியே விட்டுருங்க. தென் டைரக்ஷனல் பிளர் கிட்டத்தட்ட 18 டிகிரி நான் வச்சுருக்கிறேன். 18 டிகிரி வச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் வந்து 1.0 ஃபுல்லாகவே வச்சுட்டேன். ஓகேங்களா. தென் விஜனட் ஆட் பண்ணியிருக்கிறேன். விஜனட் ஆட் பண்ணிட்டு அதோட சைஸ், விஜனட்டோட சைஸ் 95.2% வச்சுருக்கிறேன். ரவுண்ட்னஸ் எல்லாமே 0 கொண்டு வந்துட்டேன். அப்புறம் ஃபெதர் 0.800 வச்சுருக்கிறேன். இது டிஃபால்ட் வேல்யூ தான் நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க. ஃபெதர் வந்து 0.800. தென் ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல்லாகவே வச்சுருக்கேன். டின்ட்டும் ஃபுல்லாக இருக்குது. கலர் பிளாக். ஓகேங்களா. தென் ஆஃப்செட்டில் வந்து கிட்டத்தட்ட வேறு எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணல. ஆஃப்செட்டில் வந்து எக்ஸ் லேயர் மட்டும் கிட்டத்தட்ட 503 வரைக்கும் கொண்டு போயிருக்கிறேன். தென் இதில் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போயிட்டு லீனியர் டாட்ஜ் கொடுத்துருக்கேன். எஸ், நோட் திஸ், லீனியர் டாட்ஜ் கொடுத்துருக்கேன். இது மட்டும் பாருங்க, லீனியர் டாட்ஜ் கொடுத்து வச்சுருக்கிறேன். தென் இந்த லேயரையும் ஆன் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டு லென்ஸ் பிளர் ஆட் பண்ணிக்கிறேன். லென்ஸ் பிளர்னு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இதில் வந்து லென்ஸ் பிளர் அண்ட் ஷார்பன் மட்டும்தான் இருக்குது. எஸ், சேம் திங் தான். காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் லென்ஸ் பிளர் ஆட் பண்ணுங்கள். லென்ஸ் பிளர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது எக்ஸஸ் ஸோ எக்ஸஸ் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. தென் ஸ்ட்ரென்த் வந்து 0.35 வச்சுருக்கிறேன். அண்ட் ரேடியஸ் வந்து 0.25 வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட 1.0 இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி 0.035 வரைக்கும் கொண்டு வந்துக்கோங்க. தென் ஷார்பன் வந்து ரேடியஸ் சேம் திங் தான், 1.0 வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து 0.70 வரைக்கும் கொண்டு போய்க்கிறேன். தென் எக்ஸ்போசர் அண்ட் காமா அண்ட் ஆஃப்செட் வந்து அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. அண்ட் எக்ஸ்போசர் வந்து 0.30 வரைக்கும் கொண்டு போய்க்கோங்க. தென் பேக் வந்துட்டு அண்ட் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போனதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. நார்மலாக ஒப்பாசிட்டி மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட 76% வரைக்கும் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா. தென் லாஸ்ட்டாக முக்கியமாக இதுதான் தேவை, க்ளோ. எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ ஒரு க்ளோ இருந்தால் இனிமேல் சூப்பராக இருக்கும். எஸ், சின்ன க்ளோ தான். நீங்கள் அது வந்து ஒவ்வொரு வீடியோக்குமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ தான் க்ளோ தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து நான் வச்சது வந்து இவ்வளோ இருந்துச்சு கிட்டத்தட்ட. ஸோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கம்மி பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 96-97 வரைக்கும் கொண்டு போயிருக்கிறேன். சார் சேம் திங் தான். ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு காப்பி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் த்ரெஷ்ஹோல்டு ஆட் பண்ணுங்கள். த்ரெஷ்ஹோல்டில் வந்துட்டு ஃபெதர் 0.10 வச்சுட்டு த்ரெஷ்ஹோல்டு அதிகமாக வைக்கும்போது க்ளோ தெரியாது. கம்மி பண்ண க்ளோ நல்லாவே தெரியும். எஸ், உங்களுக்கே தெரியுது. ஸோ வந்து இதுக்கு வந்து 0.96 or 97 வரைக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வச்சுக்கிறேன். .97 வரைக்கும் வச்சுக்கிறேன். தென் காஷன் பிளர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லாவே ஆட் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட 800 வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். 0.810 வரைக்கும் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். தென் ஹாட் கலர் வந்து எஃபெக்டில் போயிட்டு கலர் நைட்டுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், எங்கே இருக்குது? அதுக்குள்ளே தான் இருக்கும். அவர் சர்ச் பண்ணிடுங்க. ஹாட் கலர். எஸ், ஹாட் கலர் சர்ச் பண்ணி ஆட் பண்ணிட்டு தென் இதில் வந்து சென்டரில் இருக்கும். இது ஆன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். எஸ், இதுக்கு நான் இப்போ இங்கே வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு க்ளோ கிடைக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து த்ரெஷ்ஹோல்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் ப்ளூவோட க்ளோ கிடைக்கும். எஸ், பார்த்திங்கன்னா தெரியுது. எஸ், ப்ளூவோட க்ளோ நீங்கள் வந்து கம்மி பண்ண இன்னுமே க்ளோ ஆகும். இப்போது வந்து பிங்க் கொண்டு போகிறேன். எஸ், பிங்க் கலர் க்ளோ கிடச்சிருக்கும். தென் ப்ளூக்கு வந்தால் ப்ளூ கலர் க்ளோ. உங்களுக்கு எந்தெந்த வீடியோக்கு எந்தெந்த மாதிரி க்ளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஸ், இந்த வீடியோவுக்கு வந்து ரெட் இல்லை,
கிட்டத்தட்ட ஆரஞ்சு நான் வச்சுக்கிறேன். ஹாட் கலர் அதான் இந்த வீடியோ கரெக்டாக செட் ஆகும். ஸோ வந்து பார்க்கறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் அந்த கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் த்ரெஷ்ஹோல்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணுறேன்னா ஆக்சுவலி நம்ம அதிகம் பண்ணும்போது தான் அங்கே த்ரெஷ்ஹோல்டு வந்து கம்மியாகும். வீடியோவில் தெரியும் போது அதோட க்ளோ வந்து கம்மியாகும். ஸோ 0.96 97 வரைக்கும் கொண்டு போய்க்கிறேன். இப்போ தான் கரெக்டாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீடியோ எப்படி இருந்துச்சு, இப்போ எண்டில் சிசிலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட்டு காட்டுறேன். இப்போ எல்லா லேயருமே ஆஃப் பண்ணுறேன். திஸ் இஸ் த ஒரிஜினல் வீடியோ. எந்த எடிட்டுமே பண்ணாமல் அப்படி இம்போர்ட் பண்ண வீடியோ. அண்ட் சிசி போட்டதுக்கப்புறம் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இதுதான் சிசி போட்டதுக்கப்புறம். ஸோ கைஸ், இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இது வரை வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தென் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஆல்ரெடி தொடர்ந்து போடுற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே எக்ஸ்எம்எல் கொடுத்துட்டு வரேன். ஸோ வந்து நிறைய பேர் எக்ஸ்எம்எல் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு போகிற மாதிரி தெரியுது, வீடியோ வந்து யாருமே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி யூடியூப்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த வீடியோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 லைக்ஸ் தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ப்ரிசெட் கொடுக்கலான்னு இருக்கேன். மேபி உங்களோட முடிஞ்சால் 500 லைக்ஸ் கொடுங்க. தென் வந்து நான் ப்ரிசெட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே கேஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. இதோட வீடியோட எண்டு கொண்டோம். ஸோ எண்டு கார்ட் போட்டு கிளம்புறேன். பை.